ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான நீ ஸ்கொய்ஸ் சீசன் 1 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோடில் நிறைய காமெடி இருக்கும். எனக்கு காமெடி வராதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். என்னால் அளவுக்கு காமெடியோட எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சில விஷயங்களை பார்த்தே புரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நீ ஸ்கொய்ஸ் சீசன் 1 எபிசோட் 4. கிரசாக்கி சிட்டோகே இப்போ தான் அமெரிக்காவிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கிறதுனால அவளுக்கு பெருசாக எந்த ஃப்ரெண்ட்ஸும் இல்லை. ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது சில பொண்ணுங்க அவகிட்ட வந்து பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தயக்கப்பட்டாலும் அவளுமே அவங்க கூட பேச ஆரம்பிக்கிறா. நீ சொன்ன அந்த டீம் நேற்று வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவோம், நீயும் அந்த மேட்சை பார்த்தியா அப்படின்னு அந்த பொண்ணுங்க பேசிட்டு போறாங்க. நம்ம ஹீரோவை நோட் புக்கு கொடுத்தது அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அமைக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. இப்போதான் ஒரு ஆர்டினரி கேர்ள் லைஃப் வாழ்ற, ரொம்பவே ஹாப்பியாக லைஃப் போகுது. நான் இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து மெக்டர்னல்ஸ் போறேன்னு சொல்லுவோம். நாங்க பல மட்டும் போயிருக்கா நம்ம ஹீரோ சொல்றான். பெர்ஃபெக்டா போற இந்த லைஃப் இப்போ உன் கூட மட்டும் பிரேக்கப் பண்ணிட்டோம்னா இன்னும் பெர்ஃபெக்டா இருக்கும் கிரசாக்கி சொல்லுவோம். எனக்கும் அதே தான் கொரில்லா கேர்ள் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவ சேட் சைடு காமிச்சா அப்போ மட்டும்தான் இவன் எனக்கு ஒரு பொண்ணா தெரிஞ்சா. அவளோட ஸ்மைலையும் இப்பெல்லாம் நான் பாக்குறேன். இவ மாறிட்டா நம்ம ஹீரோ பார்க்கும்போது என்னடா பாக்குற அப்படின்னு கேட்கவோ இவ இன்னும் அதே மங்கி கேர்ள் தான் நம்ம ஹீரோவா கூட ஃபைட் பண்றான். ஹோனடரா தூரமா இருந்து இவங்களே பார்த்துட்டு இருக்கா. உண்மையிலேயே அவங்க ஒருத்தர் லவ் பண்றாங்க. பொருத்தமான ஜோடியில நோனடரா சொல்லவும் அப்படின்னா உன் கதை என்ன ஆகுது? நீ அவனை லவ் பண்றல நோனடரா ஃப்ரெண்டு கேட்கவும் உனக்கு எப்படி தெரியும் நோனடரா கேட்கவும் அதான் ஆபியஸா தெரியுமே வா சொல்லவும். ஆனா இப்போ அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா. நான் இதுக்கப்புறம் என்ன பண்ண நோனடரா கேட்கவும் ஈச்சிஜோக்குமே ஓமல லவ் இருக்குன்னு தான் நான் நினைச்சேன்ப்பா அப்படின்னு ஃப்ரெண்ட் சொல்லவும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை நோனடரா வைக்கப்படுறா. நீங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் விரும்புறீங்க, அதனால தான் நான் இன்வால்வ் ஆக வேணாம்னு நினைச்சேன் அப்படின்னு அந்த ரோரிங்கிற பொண்ணு சொல்றா. ஆல்ரெடி லவ்ல இருக்கிற ஒருத்தன் கூட நம்ம லவ் பண்ணக்கூடாதுன்னு எந்த சட்டமும் கிடையாது. உன் மனசு என்ன சொல்லுதோ அதை கேளு. ஈச்சிகோ கூட சேர்றதுக்கு நான் உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்றேன் அப்படின்னு அந்த ரோரி போறா. ஈச்சிகோ இன்னைக்கு ஹோம் ஒர்க்கை நான் உன் வீட்டில் வச்சு பண்ணணும்னு நினைக்கிறேன். நானும் ஓனடராவும் உன் வீட்டில் வச்சு ரூம் ஸ்டடி பண்ண போறோம்னு சொல்லவும் நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கு போறான். கிங் மாஸ்டர் ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கீங்களா, நான் டீ எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த கேங்ஸ்டர் போறான். இது எப்படி திடீர்னு நடந்தது? எதுக்காக ரோரி என்கிட்ட வந்து படிக்கணும் கேட்டா ஒருவேளை ஓனடரா தான் அவட்ட சொல்லி கேட்க சொல்லிருப்பாளோ. ஓனடரா ஏன் வீட்டுக்கு வந்திருக்க அப்படின்னு ஹீரோ ஹாப்பியா இருந்தா. மைக்கோ நீ எதுக்குடா கூடவே ஒட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு ரோரி கேட்கவும் நம்ம ரெண்டு பேருமே கிளாஸ் போட்டுக்கோ நமக்கு செட் ஆகும் அவன் சொல்றான். ஒருவேளை ஓனடரா ஏதோ பிளான் பண்ணிருக்காளோ அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு ஓனடராவை பாக்குறான். ஹீரோ பார்க்கவா அவ திரும்பிக்கிறா. இந்த ரோரியால என் மைண்ட்ல தப்பான என்னெல்லாம் வருதே அப்படின்னு சொல்லி ஓனடரா வைக்கப்படுறா. நம்ம ஹீரோவே வைக்கப்பட்டுட்டே போறான். கிரசாக்கி அம்மா நீ என்ன ரொம்ப ஹாப்பியா இருக்க நம்ம ஹீரோ கேட்கவோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட நான் ஸ்டடி குரூப்ல இருக்கு அப்படின்னு கிரசாக்கி ரொம்பவே ஹாப்பியா இருக்கா. இதாமா ரோமா ஈச்சியோ பார்க்கவே கேவலமா இருக்குன்னு கிரசாக்கி சொல்றா. ஓனடரா முன்னாடி அவமானப்படுத்துறாலே நம்ம ஹீரோ கடுப்பாகிறான். இங்க இருக்கிற எல்லாத்துலயும் ஈஜியோட ஸ்மெல் தான் வருது அப்படின்னு சொல்லி ஓனடரா வந்து வைக்கப்பட்டு இருக்கா. அவன் நம்ம ஹீரோவை பார்க்கவும் அவன் பார்க்கணும்னு திரும்பிக்கிறா. திரும்பவும் அதை பண்ணிட்டான். அவன் பார்க்கும்போது நான் திரும்பிட்டான். அவன் என்ன நினைப்பானோன்னு அவன் வருத்தப்படுறா. யங் மாஸ்டர் இந்தாங்க டீன் வந்து கொடுக்கவும் நம்ம ஹீரோ அதை வாங்குறான். நான் ஹெல்ப் பண்றேன் ஓனடரா வந்து வாங்கவும் கை டச் ஆகுது. நம்ம ஹீரோ அந்த கிளாஸை கீழே மேல போட்டுருந்தான். ஓனடரா ஐயா முன்னாடி இருக்கும்போது என்னால கான்சென்ட்ரேஷனே பண்ண முடியலையே நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். ரோரி இதை எப்படி சால்வ் பண்ண ஓனடரா கேட்கவும் எனக்கும் அந்த சம் தெரியாது ஈஜியோட கேளுன்னு சொல்லவும் என்னப்பா ரோரி எப்படி கோர்த்து விட்ற, இதை விட கஷ்டமான சம் எல்லாமே நீ செஞ்சிருக்கிய அப்படின்னு சொல்லி ஓனடரா பாக்குறா. பட் ரோரி நம்ம ஹீரோவையும் ஓனடராவையும் ஒன்னு சேர்க்கறதுக்கு தான் அந்த பிளான போடுறா. ஓனடரா நம்ம ஹீரோ பக்கத்துல போய் உட்காரவும் நம்ம ஹீரோ ரொம்பவும் வைக்கப்படுறான். உனக்கு இது சால்வ் பண்ண தெரியுமான்னு கேட்கவும் இவ பக்கத்துல இருக்கிறதுல மைண்டே பிளாங்கா இருக்கு. இதுல மேக்ஸ்ல எங்க கான்சென்ட்ரேட் பண்ண நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். இதுவா இது ரொம்ப சிம்பிள் தான், ஆக்சுவலி இதை இந்த ஃபார்முலா போட்டு சால்வ் பண்ணணும் அப்படின்னு கிரசாக்கி வர முதல்ல நீ ஓ ஹோம்வொர்க் முடி அப்படின்னு நம்ம ஹீரோ டிஸ்டர்ப் பண்ணாதான் இன்டெரக்டா சொன்னா. நான் ஆல்ரெடி முடிச்சிட்டேன் வா காமிக்கிறா. இந்த கிரசாக்கியால நல்ல சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். அமெரிக்கால அப்படின்னா நீ நல்ல படிப்பியோ என்ன கிரேட் எடுப்ப அப்படின்னு மைக்கோ கேட்கவும் மோஸ்ட்லி ஏ கிரேட் தான் வா சொல்றேன். ஓனடரா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி ஓனடரா கூடயோ ஃப்ரெண்ட் ஆகணும்னு கிரசாக்கி அவளுக்கு ஹெல்ப் பண்றா. கிரசாக்கியால எல்லாம் கெட்டு போச்சே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கடுப்பாகிறான். ஆமா ஓனடரா நீ ஏதாச்சும் பையனை டேட்டிங் பண்றியான்னு கேட்கவும் ஆட்டையே அதை கேட்ட நம்ம ஹீரோ கேட்கறான். இப்போதைக்கு யாரும் இல்லைன்னு ஓனடரா சொல்லவும் அவன் மனசுல யாரும் இல்லை எடை பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகிறான். என் மனசுலயும் அந்த மாதிரி யாரும் இல்லை, அந்த மாதிரி ரொமான்ஸ் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிடணும்னு ஆசை அப்படின்னு கிரசாக்கி சொல்லவோ எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அப்புறம் தான் அவளுக்கு புரியுது. நான் சும்மா ஜோக் பண்ணி எனக்கு என் டார்லிங் ஈச்சியோ இருக்கேன் அப்படின்னு சமாளிக்கிறா. உண்மையிலேயே நீங்க ரொம்ப க்ளோஸ்லாம் ஓனடரா பாக்குறா. ஆமா உங்களுக்குள்ள எவ்வளவு தூரம் போயிருக்கு அப்படின்னு சொல்லி மொய்க்கோ வந்து கேட்கறான். ரெண்டு பேருமே ஷாக் ஆகுறாங்க. நீ என்ன சொல்றேன்னு புரியலையும் கிரசாக்கி கேட்கவும் நீங்க கிஸ் நம்ம சொல்ல வரதுக்குள்ள நம்ம ஹீரோ அவனை வாய மூடி இழுத்துட்டு போயிருந்தான். ஏன்பா என்ன பிரச்சனை நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு கேட்கவும் இங்க பாரு இப்போ நான் உங்ககிட்ட ஒரு சீக்கிரட்டை சொல்றேன், இனி அவாட்ட அந்த மாதிரி கேட்காத நம்ம ஹீரோ எல்லாத்தையும் சொல்லவும் அதனாலதான் நீங்க கப்பல்ஸ் மாதிரி இத்தனை நாள் நடிச்சிட்டு இருந்தீங்களா, இப்போ எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு நம்ம சொல்லுவோம். அப்ப நாங்க நடிச்சிட்டு இருந்தோம்னு உனக்கு முன்னாடியே தெரியும்ல நம்ம ஹீரோ கேட்டா. அன்னைக்கு கிளாஸ்க்குள்ள வரும்போது எனக்கு முன்னாடி கேர்ள் ஃப்ரெண்ட் பிடிச்சிட்டேன்னு அது ஃபேக் லவ்னு அப்பவே தெரியும்னு சொல்லவும் டே அதுதானடா ஸ்டார்டிங் பாயிண்ட், அப்போ உனக்கு முதல்ல இருந்தே தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். என்ஜாயபிளா இருந்துச்சுல அதான் உன்னை டீஸ் பண்ணி விளையாண்ட நம்ம சொல்லவும் இதுக்கு தான் நான் உண்மையை உன்ட்ட சொல்லல நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா குயிக்கா ஓனடரா கிட்ட கிளியர் பண்ணிரு, ஏன்னா ஓனடராவும் உன்னை லவ் பண்ண தானே செய்யறா அப்படின்னு சொல்லவும் ஓனடரா என்ன லவ் பண்றாளா வாய்ப்பே இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். பட் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல அவ உன்னை லவ் பண்ண தான் செய்யறான்னு சொல்லவும் ஹீரோ ஷாக் ஆகுறான். ஓனடரா என்னவா வாய்ப்பே இல்ல நம்ம ஹீரோ
அப்ப ரோமுக்கு போறான். அவட ஒருவேளை உண்மையிலேயே ஓனடரா என்ன லவ் பண்ணா என் லைஃப் உண்மையிலேயே ஒரு பெர்ஃபெக்ட் லைஃபா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காங்க. யங் மாஸ்டர் மிஸ்டர்ஸும் பெருசாவே எதுவுமே க்ளோஸ் ஆகல, நம்ம தான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ ஆளுங்க பிளான போட்டு ஒரு ரூம்ல இருக்கிற டீ பவுடர் எடுத்துட்டு வாங்க இவங்க 2 பேரையும் அனுப்பி வச்சிருந்தாங்க. ஓனடரா பக்கத்துல இருந்தது என் மைண்ட் கான்சன்ட்ரேஷன் பண்ணவே முடியல. ஸ்டோர் ரூம் வந்ததும் நல்ல ஐடியா தான் அப்படின்னு நம்ம ஹீரோ அவளை உள்ள கூப்பிட்டா நான் ஏன் வரணும், நீயே போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி இரசாக்கி வெளியவே நின்னுட்டு இருக்கா. கொஞ்சமாச்சும் ஹெல்ப் பண்ணலாம்ல நம்ம ஹீரோ கேட்கவும் முடியாதுன்னு வா சொல்றா. அவ டக்கு நம்ம ஹீரோ ஆளுங்க பின்னாடி வந்து இவங்க 2 பேரையும் உள்ள தள்ளி கதவை போட்டிருந்தாங்க. யங் மாஸ்டர் மத்ததை நீங்க பாத்துக்கோங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. கதவை திறங்க நம்ம ஹீரோ கத்துறான். இதுக்கு மேல நீங்க பாத்துக்கோங்கன்னு அவனுங்க வெளியே இருந்து நினைச்சிட்டு இருப்பானுங்க. ஒரு ஏனிய விண்டோவா இருக்கு, அது வழியா தப்பிச்சு போய்க்கலாம். நீ என்ன அமைதியாவே இருக்க நம்ம ஹீரோ பார்த்தா இரசாக்கி நம்ம ஹீரோ பின்னாடி வந்து கட்டி பிடிச்சுக்கிறா. திரும்பி பார்த்தவன் மூஞ்சிலே பஞ்ச் பண்ணிடுவேன், கொஞ்ச நேரம் அப்படியே இருன்னு வா சொல்றா. அப்படின்னா உனக்கு இருட்டுனா பயமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ திரும்ப பலார்னு நம்ம ஹீரோ அடிச்சு திரும்பாதன்னு சொன்னல அப்படின்னு வா சொல்லவும் இது என்னடா நியாயம் நம்ம ஹீரோ பாக்குறேன். சின்ன இடத்த பார்த்தாலே எனக்கு சின்ன வயசுல இருந்தே பயம் அப்படின்னு வா சொல்லுவான். அது ஏன் நம்ம ஹீரோ கேட்கறான். 5 மணி நேரம் ஒரு வாஷிங் மிஷின்குள்ள மாட்டிக்கிட்டு அண்ணில இருந்து எனக்கு இந்த பயம் உண்டு, நான் விருப்பப்பட்டு ஒன்னு கட்டி பிடிக்கல, என் நிலைமை இப்ப புரியுதுல்ல, சோ அமைதியான விடு அப்படின்னு வா சொல்றா. வா பயந்த ஒரு ஃபேஸோட இவ்வளோ க்ளோஸா நம்ம ஹீரோ பார்க்கும்போது இன்னைக்கு தான் இவ்வளோ நோட்டீஸ் பண்றேன். இவளோட லாங் ஐலாஷஸ், அந்த லிப்ஸ், ஒரு வகையில இந்த கிரசாக்கியுமே அழகுதான்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். இவா ரொம்ப கியூட்டா இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இல்ல என் மனசு நான் ஆல்ரெடி ஓனடராக கொடுத்தேன், ரூம்குள்ள இப்படி தனியா போட்டுனதுல தான் என் மனசு இப்படி மாறுது அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கும் போது அங்க ஒரு ஏணி இருக்கா, அது வழியா தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு வா சொல்லவும் அதை நான் ஃபர்ஸ்டே பார்த்துட்டேன், பட் நீ இப்படி என்ன டைட்டா பிடிச்சிருக்கிய, நீயும் வந்துருவியா நம்ம ஹீரோ கேட்கறான். அந்த பயத்துல என்னால அதுல ஏற முடியாது, நீ முதல்ல வெளியே ஏறி போய் வெளியே இருந்து டோரை ஓப்பன் பண்ணிடு அப்படின்னு வா சொல்லவும் கண்டிப்பா நான் போக மாட்டேன், இந்த மாதிரி பயத்துல இருக்கிற ஒரு பொண்ணை தனியா விட்டுட்டு என்னால எப்படி போக முடியும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம், என் ஆளுங்களே வந்து திறந்துருவாங்க, சோ நீ ஒன்னும் தைரியமா இருக்கிற மாதிரிலாம் நடிக்க தேவையில்ல, நான் அவன் கூடவே இருக்கேன் நம்ம ஹீரோ சொல்லவும். இப்படி நீ ஹீரோய்க்கா பேசுனதுனால எதுவும் மாற போறது இல்லைன்னு சொல்லுவோம். அப்ப வெயிட்டே பண்ணலாம் நம்ம ஹீரோ சொல்றான். அப்படி அமைதியாவே இருந்தாலும் எனக்கு பயமா இருக்கும், சோ எதையாச்சும் பேசிட்டுறேன், எந்த டாபிக்கா இருந்தாலும் பரவாயில்லன்னு கிரசாக்கி சொல்லுவோம். எதையாச்சும் பேசுனா நான் என்னத்த பேசுறது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும். நீ ஓனடராவை பத்தி எப்படி ஃபீல் பண்றேன்னு கேட்கவும் ஹீரோ ஷாக் ஆகுதா. அவ ரொம்ப நல்ல பொண்ணு, கண்டிப்பா என் கூட ஃப்ரெண்ட் ஆயிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு கிரசாக்கி சொல்லவும் அவ நல்ல பொண்ணு மட்டும் இல்ல, அவ ரொம்பவே கியூட், ஆசம், ஸ்மைல் பண்ணா வேற லெவல்ல இருக்கும், பொண்ணுனா அவதா பொண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஓனடரான்னு வந்துட்டா மட்டும் நீ ஓவரா எக்ஸாஜரேட் பண்ற அப்படின்னு கிரசாக்கி சொல்லவும் லவ் பண்றேன்னு கண்டுபிடிச்சிட்டாலும் நம்ம ஹீரோ யோசிச்சா நீ சொல்ற வரது எனக்கும் புரியுதுப்பா, உண்மையிலேயே அந்த பொண்ணு ஆசமான பொண்ணு தான் சொல்லவும் நல்ல வேலை இந்த மரமண்டை கண்டுபிடிக்கல நம்ம ஹீரோ நினைக்கிறேன். உன் ஃப்ரெண்ட் மைக்காவும் சரி மத்தவங்களும் நம்ம கிஸ் பண்ணதை பத்தியே ஏன் கேட்கறாங்க, கிஸ் பண்ணாதான் கப்பலா அதுல அப்படி என்னதான் இருக்கும்னு கேட்கவும் எனக்கு என்ன தெரியும் நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு தெரியும் நீ எந்த பொண்ணையும் கிஸ் பண்ணிருக்க மாட்டேன்னு வா சொல்லவும் நீ மட்டும் என்னவா நம்ம ஹீரோ கேட்கறான். நல்லா நிறைய பேரை கிஸ் பண்ணிருக்க, அமெரிக்கால அதெல்லாம் சகஜம்னு சொல்லவும் கன்னத்துல கொடுத்ததுக்கு பேரு கிஸ் கிடையாது, உதர்ல கொடுக்கறதா கிஸ் நம்ம ஹீரோ சொல்லவும் அதுக்கு பெருசா என்ன வித்தியாசம் வா கேட்கறா. கொரில்லா கேர்ள் உனக்கு எங்க புரியும் நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ நான் பயப்படலப்பா, நான் அந்த லேடர்ல ஏறிடுவேன்னு நினைக்கிறேன், சரி வெளியே போலாம் அப்படின்னு எந்திக்கும் போது கால் தவறி நம்ம ஹீரோ மேல விழுந்துருத்தா. இவங்க 2 பேர் ஃபேஸும் ரொம்பவே க்ளோஸா இருக்கு, இதான் நகரணும் நம்ம ஹீரோ சொல்றான். அப்படியே இவங்க பாத்துட்டு இருக்கும்போது மை லேடி உங்களை காப்பாத்த வந்துட்டேன் அப்படின்னு கிளாட் வந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோ கூட க்ளோஸா இருக்கிறத பார்த்துட்டு என் லேடியை இந்த வயசுல என்ன பண்ண பாக்குறேன்னு கேட்கவும் நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோவோ கிரசாக்கேவோ சொல்றாங்க. ஈஜியோ என்னப்பா இவ்வளவு நேரம் ஆயிடுச்சுன்னு ஓனரா அங்க வந்து உங்க இருக்கிற பொசிஷனை பார்த்துட்டு நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டு நான் வரேனவா கிளம்பிருந்தா, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கதறிட்டு இருக்கான். கிரசாக்கே எங்க வைக்கப்பட்டு நின்னுட்டு இருக்கா. சோ அன்னைக்கு ராத்திரி டைரியில எப்போ நம்ம ஹீரோவை பத்தி எழுதும் போது மோசமான ஒல்லிப்பாச்சானே தான் எழுதி வச்சிருக்கா. இப்படி நான் எழுதுறதுனால அவன் ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிட கூடாது அப்படின்னு வா போறா. மேபி அவன் கிட்டயும் சில நல்ல விஷயங்கள் இருக்கு அப்படின்னு வா அதுல எழுதி இருக்கா. ரோரியும் ஷோவும் மட்டும் இப்ப தனியா உட்காந்துருக்காங்க. நீ யாரையாச்சும் கெஸ் பண்ணிருக்கியான்னு ஷோ கேட்கவும் ரோரி கடுப்பா அவரா பர்சனல் கொஸ்டின் எதுக்குடா ஏன்டா கேட்கறான்னு கேட்கவும் என்ன நம்ம 2 பேரும் கண்ணாடி போட்டிருக்கோம்ல அப்படின்னு அவன் சொல்றான். கிரசாக்கே ஜியோ பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேட்கவும் அவங்க லவ் பண்றாங்களான்னு எனக்கு டவுட்டா இருக்குன்னு ரோரி சொல்றா. கிரசாக்கே உன பத்தி ரோரி ஏதோ சொல்றா, சும்மா கலாச்ச அப்படின்னு ஷோ வந்து ரோரிய கடுப்பேத்திட்டு இருக்கான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ ஓனடராவை தான் லவ் பண்றான். ஓனடராக்கும் நம்ம ஹீரோ ரொம்பவே பிடிச்சிருக்கு. கிரசாக்கி வந்துட்டு எல்லாரு கூடயும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறா. அதே மாதிரி ஓனடரா கூடயே க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு தான் ட்ரை பண்றா. பட் நம்ம ஹீரோ ஆளுங்க பார்த்த வேலையில இவங்க கால் ஸ்லிப் ஆகி க்ளோஸா இருந்ததை பார்த்துட்டு ஓனடரா தப்பா புரிஞ்சுட்டு அங்க இருந்து போயிருந்தா. நெக்ஸ்ட் எபிசோட் இன்னும் வேற லெவல்ல இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.